ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் வறுவல். இப்போது கடாயை வச்சு கடாய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் அல்லது ரீஃபண்ட் ஆயில், கல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சோங்க சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு செவக்கட்டும். இப்போ நல்லா செவந்துருச்சு சோம்பு. இப்போது பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம். பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக பூண்டு வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமும் நறுக்குனது தான் நறுக்கி போட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இப்போ நல்லா சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூடவே 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இறாலை போட்டுக்கலாம். இது நல்லா குறிச்சே வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் அதில் நரம்புன்னு இருக்கும், அதை எடுத்துக்கணும். அதை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா இப்போ நம்ம வதக்கி விடுவோம். இப்போது இறால் நல்லா சுருண்டு வந்துட்டுருக்கு. அதில் தண்ணி பிரிஞ்சு வரும். இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். கழுவும் போது லைட்டாக போட்டோம். இப்போது இந்த வாடை இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா வதக்கி விடுவோம். இதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அது கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ நல்லா வத்தட்டும். அதுக்கப்புறம் பெப்பர்லாம் போட்டுக்கலாம். இப்போது தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு. இப்போ அழகாக சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்போது மிளகு, ஜீரகம், சோம்பு வறுத்து நுணுக்கி வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் ஃபைனலாகவும் போட்டுக்கணும். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா ஃபைனலாக தேங்காய்லாம் ஊற்றுனதுக்கப்புறமும் போடணும். இப்போ போட்டு இதை கொஞ்சம் கிண்டிட்டு இது கூடவே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1.25 ஸ்பூன் போட்டு இப்போ நம்ம நல்லா இதை வதக்கி விடலாம். இப்போ நல்லா எல்லாமே போட்டு நல்லா வதக்கியிருக்கோம். பச்சை வாசனை போயிருக்கு. இப்போது தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம இப்போ அரைச்சி வச்ச தேங்காவையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் தான், ரொம்ப இல்லை. இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வத்தட்டும். அதுக்கப்புறமா பார்ப்போம். இப்போது நல்லா வறுவல் நல்லா சுருண்டு வந்துடுச்சு, வறுத்தாச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் மிளகு, ஜீரகம், சோம்பு இருந்துச்சுல வறுத்தது, அந்த பொடி பண்ணதையும் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக காரமாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் இப்படி பிச்சு போட்டுக்கலாம். போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டா அவ்வளோதான், இறால் வறுவல் ரெடி. சின்ன மையம் இதை ரொம்ப விரும்பி இறால் தான் வேணும்னு கேட்டிருக்கேன். அது கொதிச்சுட்ருக்கே எடுக்க சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போயிருக்கேன். சூப்பராக இருக்குன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.